ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டிஃபன் கோதுமை மாவு வச்சு நம்ம இப்போது தோசை சுட போகிறோம். கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கலந்து இப்போ கோதுமை தோசை சுட போகிறோம். நம்ம பாருங்கள், கரைச்சிக்கணும். கோதுமை மாவு, கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வதக்கி கொட்டி தோசை ஊற்ற போகிறோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. தோசை ஊற்றலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தோசை. தோசை ரொம்ப நல்லது. சுகருக்கு, டயட்டு ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நல்லது இது. பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அந்த பாருங்கள், இது பாருங்கள், தோசை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இன்னொன்று ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கினாச்சு. நல்லா ஒரு தோசை. இப்போது இட்லி பொடி வச்சுக்கலாம். தோசைக்கு சூப்பராக இருக்கும் இட்லி பொடி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்னி, ஒச்சக்கடலை சட்னி. அதுக்கு பாருங்க, தோசை அருமையாக இருக்கும். போட்டுக்கலாம். இதே மாதிரி கோதுமை தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது கோதுமை தோசை. காலையில் இட்லி தோசையை விட இது நல்லது. அவ்வளோதான், 2 தோசை. இது ஒன்று தான், 2 தோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.